இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், இவருக்கும் இந்த கொலைக்கும் கண்டிப்பா எந்த சம்பந்தமும் இருக்காது. எதை வச்சு நீங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க? இவர்தான் கொலை பண்ணாருன்னு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இங்க பாருங்க, கொலை நடந்த இடத்துல எல்லா ஆதாரமும் இருக்கு. அதை வச்சுதான் நாங்க இப்ப அவர் அரெஸ்ட் பண்ணே வந்திருக்கோம். இங்க பாருங்க, இப்போ வரைக்கும் மினிஸ்டர் இறந்த விஷயம் வெளியில யாருக்குமே தெரியாது. வெளியில தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, மினிஸ்டர் ஆளுங்க எல்லாரும் வெளியில கலவரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதாங்க இப்போ இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போலானே வந்தோம். இல்லன்னு வச்சுங்க, உங்க ஃபேமிலிக்கே ப்ராப்ளம் தான். சார், எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். என்ன நம்புங்க சார். ஆமா சார், இதுக்கு பின்னாடி ஏதோ தப்பு நடந்திருக்கு. மேடம், இதுக்கு மேல நீங்க எது பேசுறதுனாலும் கோர்ட்ல வந்து பேசுங்க. இப்ப நாங்க இவர் அரெஸ்ட் பண்ணி தாங்க ஆகணும், வேற வழியே இல்லைங்க. அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், மினிஸ்டர் ஆளுங்களால இவரோட உயிருக்கே ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. சார், கான்ஸ்டபிள் அரெஸ்ட் பண்ணு. சார், ஐயோ இந்திரா, அவசரப்படாதீங்க சார். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க சார். எனக்கு ஒண்ணுமே புரியல. மாமா தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. கண்டிப்பா நம்ம அவரை வெளியே கூட்டிட்டு வரலாம். என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் தான் இப்படி கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா வருதுன்னே தெரியல. என் புருஷன் இந்த வீட்டுக்காக இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ தெரியல. ஆமா சார், இப்பதான் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. இல்ல சார், எனக்கு அதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல சார். சரிங்க சார், நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்துருங்க, நானும் வந்துடுறேன். அண்ணி, நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் விசாரிச்சிடுறோம். எந்த ஆதாரத்தை வச்சு அவங்க மாமாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்கன்னு அங்க போய் விசாரிச்சாதான் இன்னும் தெளிவா தெரியும். கண்டிப்பா இதுல வேற ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஆமா எலி, நானும் அதையே தான் யோசிச்சேன். இப்பதான் லாயர் கிட்ட பேசினேன், அவரும் போலீஸ் ஸ்டேஷன் வரதா சொல்லிருக்காரு. நானும் வரேன். சரி, வாங்க போலாம். சித்தி, நீங்க கவலைப்படாதீங்க, சித்தப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் கூட்டிட்டு வந்துறேன், நீங்க தைரியமா இருங்க. போலாம் சிவா. ஒரு நிமிஷம், நான் வரேன்க்கா. நீங்களும் நானும் மட்டும் போலாம். இவங்க ரெண்டு பேரும் வர தேவையில்லை. ஏன் கபிலா, இவங்களும் கூட வரட்டும். என்ன இப்ப பிரச்சனை? வேணாம்க்கா, நம்ம மட்டும் போலாம். இல்லக்கா, நாங்க கண்டிப்பா வருவோம். வாங்க போலாம். இப்போ என்ன பண்றது? இந்த அயலியும் சிவாவும் இந்த நேரம் பார்த்து ஏதாவது ஹீரோயிசம் பண்றதுக்கு தான் பாப்பாங்க. நல்ல வேலை, அவர் எதையும் யோசிக்காம உடனே இவங்க கூட ஸ்டேஷனுக்கு போயிட்டாரு. ஆனா அயலியும் சிவாவும் கண்டிப்பா ஏதாவது யோசிப்பாங்க. அதுக்கு நாம விடக்கூடாது. இவங்களுக்கு முன்னாடி நான் ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணலாம்? மோனிகா கிட்டே கேட்டு பார்த்தலாம். சொல்லு ரித்திகா, என்ன இடையில ஒரு ஃபோன் கால் கூட காணோம்? அவ்வளோ பிஸியா? ஷோ, அப்படிலாம் இல்ல மேடம். நானே உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசலான்னு தான் பார்த்தேன். ஆனா அதுக்குள்ள இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அப்படியா? என்ன பிரச்சனை? எங்க மாமா இருக்காருல்ல, அவர் மினிஸ்டர் கொலை கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. வாவ், சூப்பர் ரித்திகா, செம நியூஸ் சொல்லிருக்க. இதத்தான் ரித்திகா நான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன். நீ சும்மா லட்டு மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருக்க. நாளைக்கு நம்ம சேனலோட ஹெட்லைனே இதான். பிரபல பத்திரிகை நிறுவனர் இந்திராணியின் சித்தப்பா உதய பெருமாள் மந்திரி கொலை வழக்கில் கைது. மேலும் கொலைக்கான நோக்கம் குறித்து விசாரணை நடந்து வருகிறது. இந்த கொலைக்கும் இந்திராணிக்கும் தொடர்பு என்ன? எப்படி இருக்கு ரித்திகா? கேட்கவே சந்தோஷமா இருக்குல்ல? இத வச்சு இந்திராணி என்ன பண்றேன்னு பாரு. போதும், நிறுத்துங்க மேடம். என்னாச்சு ரித்திகா?
நான் எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்ல வரதுக்குள்ள நீங்களே ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. யோ செத்தது ஏன் அப்பாயா? அவரை கொன்னுட்டு உள்ள ஒருத்த உட்கார்ந்துருக்கா, அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கீங்களா? இப்ப உள்ள விட போறீங்களா இல்லையா? நீங்க என்ன சொன்னாலும் யாரும் உள்ள போக முடியாது. யோ நீ என்னையா சொல்றது? உன்னை தாண்டி நாங்க உள்ள போவோம். ஏய், வாங்கடா. ஐயா சார், இருங்க. சொல்றது புரியல உங்களுக்கு. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? இவ்ளோ கட்சி ஆளுங்க இருந்துகிட்டு உள்ள போயே ஆகணும்னு அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இவ்ளோ பிரச்சனைக்கு நடுவுல நாம எப்படி உள்ள போறது? அக்கா, என்ன ஆனாலும் சரி, இப்ப நாம உள்ள போயே ஆகணும்க்கா. அது ஓகே தான். ஆனா இத்தனை பேரை தாண்டி எப்படி நாம உள்ள போறது? அதுவும் அங்க இருக்கிறவங்க சித்தப்பாவை பார்க்கணும்னு சொல்லிதான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நாமளும் அவரைதான் பார்க்க போறோம்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை தான் வரும். அண்ணி அதெல்லாம் பாத்துக்கலாம், நீங்க வாங்க. ஏய், என்ன விளையாடுறீங்களா? பார்த்தல இவனுங்க கிட்ட மாட்டினா என்ன ஆகும் தெரியுமா? அப்போ உள்ள போகாம இங்கே நின்னுட்டு இருக்கலாமா? சார், இப்ப இவரை எதுக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? இவருதான் குற்றவாளின்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இத பாருங்க, அவருக்கு எதிராக எல்லா ஆதாரமும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனாலதான் தூக்கின்னு வந்து உள்ளே வச்சிருக்கோம். அதான் என்ன ஆதாரம்னு கேக்குறோம். இத பார், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பாத்துக்க. சார், நாங்க யாரு என்னன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க. ஓஹோ, இதுக்காக நீங்க பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க. நாங்க யாருன்னு தெரியுமா? ச்சே. ஏங்க, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். இத பார், அதான் எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன? சார், அவசரப்பட்ட வார்த்தையை விடாதீங்க. சட்டம் என்னன்னு எங்களுக்கும் தெரியும். தேவையில்லாம என்ன செக்ஷன்லாம் சொல்ல வைக்காதீங்க. ஆமா, நீ என்ன அவருக்கு லாயரா? என் கிட்ட வந்து என்னமோ லா பாயிண்ட்லாம் பேசின்னு இருக்க. இங்க பார், முதல்ல இங்கிருந்து எல்லாரும் கிளம்புங்க. அரெஸ்ட் பண்ணவங்கள பாக்குறதுக்கு லாயராவோ போலீஸாவோலாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல சார். ஆ, பாதிக்கப்பட்டவரோட மருமகளா கூட இருக்கலாம். இப்ப என்ன, உன் மாமனார் தப்பே பண்ணலன்னு சொல்ல வரியா? கண்டிப்பா நாங்க அப்படிதான் சொல்லுவோம். நாளைக்கு கோர்ட்டும் அதை தான் சொல்லும்.